டாபிக்ஸ் எல்லாரும் பேசிட்டாங்க. டாக்டர் ஜெயலலிதா சிறப்பாக என்னென்ன எல்லாம் இந்த கல்லூரிக்கு யாருமே அசோசியேஷன் பரிசுராக பிரசிடண்ட் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய லிஸ்டையை கொடுத்திருக்கிறார். அதுபோல் ஒவ்வொருவரும் பேசியவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். உதாரணமாக நம்முடைய பிஎன்டி பப்ளிக் சான்சலர் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எப்படி அங்கே ஒரு டைரக்டர் அலுவலிக்காக வைத்திருக்கிறார், எப்படி உலகம் முழுவதும் கிளைகளை அமைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒன்றிணைந்த நாட்டாட்காடு மாவட்டம் எப்படி கல்வியிலே மிக சிறப்பாக வர வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அவர் இப்பொழுது அல்ல, நாங்கள் படித்து போய் அவ்வாறு தான் அவர் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் இன்று படிக்கின்ற பொழுது நான் வேண்டவரம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஊரில் வர வேண்டும். அப்பொழுது வருவதற்கு பஸ்ஸில் வருவதற்கு ராமதேவ் பஸ்ஸுக்கு ஒரு கன்செஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ராமதேவ் சொன்னாங்க. நான் போயிட்டு அங்கே அவரை போய் பார்த்தேன். அப்போ நான் ஸ்டூடெண்ட் ஆகினா அவர் ராமதேவ் பஸ் எடுக்கும்போது நான் ஊரில் கலையில் படிக்கிற எனக்கு வெள்ளூர் திருவண்ணாமலை போகிறதுக்கு பஸ்ஸில் கன்செஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறது அவங்க ஒரு கன்செஷன் இருக்காங்க. அந்த கன்செஷனை பயன்படுத்தினா நான் இங்கேருந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் போயிருப்பேன். இப்படி கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பலருக்கு பல விதத்திலே உதவி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சேவையை ஊரில் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பிஷப் சொன்னார். 3 மிஷனரிஸ் என்று பெருமத்தில் சொன்னார். ஒன்று ஊரில், அடுத்தது கைலாஸ்கரர், 3வது டாக்டர் ஜி அப்படின்னு சொன்னார். மற்ற 2 பேரும் ஃபாரினர்ஸ். இது ஒருத்தர் தான் நம்புகிறார். இப்படி நம் ஊருக்காக நம் மக்களுக்காக எத்தனையோ செய்கின்றவர். கண்டிப்பாக நம்ம அலுவலக அசோசியேஷன் சிறப்பான லெவலில் கொண்டு போக எந்த மாற்றத்தும் இல்லை. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே டேட்டா நம்மளுக்கு தேவை. யாரெல்லாம் இது வந்து படிச்சு பண்ண அலுவலகம் இருக்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னு உலகம் முழுசு இருக்கிறாங்க, ஆனால் தெரியாமல் இருக்கு. அதை நம்ம அந்த டேட்டா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேட் பண்ண முடியுமோ, அது வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸர் இங்கே இருக்கு, ப்ரொஃபஸர் நேஷனல் ப்ரொஃபஸர் யாரும் போட்டு பண்ண முடியும் பார்த்து பிரின்சிபல் அண்ட் பிஷப் பார்த்துட்டு அது ஒரு மிஷன் மோடாக வச்சு அதை கலெக்ட் பண்ணால் ஒரு ஷார்ட் பீரியடில் முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு படித்த கிளாஸஸ் வச்செல்லாம் பண்ணால் ஈஸியாக அவங்க வேலையை ஈஸியாக முடிக்க முடியுது. என்னுடைய கோரிக்கை இது எந்த அளவுக்கு பாஸாக செய்ய முடியுதுலாம் சேர்ந்து செய்யணும். இது நம்பர் 1 ரிக்வெஸ்ட். அடுத்தது லாஸ்ட் டைம் இந்த நேக் விசிட் சொன்னாங்க, இந்த அலுவலக அசோசியேஷன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ரிஜிஸ்டர் நாட் ரிஜிஸ்டர் தெரியல. அதனால் இந்த அலுவலக அசோசியேஷனை ஒரு ரிஜிஸ்டர் பண்ணாதான் ஃபியூச்சர் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கோரிக்கை அது கண்டிப்பாக செய்வான்னு நினைக்கிறேன். தென் இந்த பாபால் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒன்று, லீக்கேஜ் இல்லாமல் ப்ராப்பராக கட்டணும். தென் ஏசி ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும். அப்புறம் டாக்டர் சுந்தரபாபு சொன்னாங்க, இந்த அக்கஸ்டிக் இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஈவன் பேசுறது மைண்டில் பேசுறது நீட்டவும் மடக்கவும் ரொம்ப ரொம்ப செட்டில் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. அது போல இல்லாமல் இந்த அடுத்து நம்ம செய்கின்ற பொழுது ஒரு இந்த வெள்ளூருக்கு ஒரு மாடல் ஆடிட்டோரியம் அது வரணும். அதற்கு அனைவரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த லீடர்ஷிப் ஆஃப் அவர் விஐபி பப்ளிக் சான்சலர் சொல்லி இன்னொரு கேட்டுக்கொள்கிறேன். தென் குறிப்பாக 2 கருத்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, அலுவலக அசோசியேஷன் என்ன செய்யலாம்னு சொன்னாங்கன்னா, பிசிக்கல் அசெட் கிரியேட் பண்ணுறதுல, லைக் ஆடிட்டோரியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல, லைப்ரரி கிரியேட் பண்ணுறதுல, பேஸ்கெட்பால் கோர்ட் கிரியேட் பண்ணலாம் செய்யலாம்னு சொன்னாங்க. ரொம்ப வெல்கம் செய்யும். அது கூட இன்னொரு ரிக்வஸ்ட் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஹவு டு எக்யூப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிகம் த இல்லஸ்ட்ரியஸ் அலுவலி ஆஃப் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் சொல்லி அதை டீக் பண்ணிட்டு அவங்களுக்கு
நம்ம இருக்கிற எல்லாருமே இப்போ கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 4000 பேர் படிக்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது 1000 பேர் வந்து இப்போ 4000 பேர் இருக்கிறாங்க. இந்த 4000 ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தருக்கும் ஒரு டாப் லெவல் வரணும், ஃபியூச்சர் வரணும். அதுக்கு நம்மளுக்கு 2 கோரிக்கை தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒன்று அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அல்லது வேலை வந்து கிரியேட்டிவ் பார்த்து வேலை கொடுக்கணும். அவங்க ஜாப் பேசுகிறாங்கன்னா அது ஆண்டர்ப்ரனர் மாறணும். ஆண்டர்ப்ரனர் மாறதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் ஃபவுண்டர் சான்சலர் ஜிவி அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் சுந்தர் மட்டும் இல்லை, அவரும் ஐபிஎஸ் தான் வந்தார். அது ஐபிஎஸ் நார்த் ஈஸ்ட் போகாமல் அப்புறம் அரசியலில் வந்து ஃபைனலாக ஒரு எஜுகேஷன் ஒரு பெரிய கலைஞர் விளக்கமாக இருக்கிறாங்க. அது டாக்டர் சுந்தர் அவர்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் லைக் வேலு அவர்கள் இருக்கிறாங்க, சண்முகம் இருக்கிறாங்க, இப்போ ஒவ்வொருவரும் கலையரசு இருக்கிறாங்க. இப்படி பலரும் பல விதத்தில் சிறப்பாக கொடிகட்டி இருக்கிறாங்க. அதுபோல் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பான நிலைக்கு வர வேண்டும் என்பதை இந்த அலுவலக அசோசியேஷனும் எடுத்துக்கொண்டு அவர்களை நல்ல வழியில் நல்வழிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். சர்மா நித்யானந்தன் அவர்களே, தலைமுறையாக அமர்ந்திருக்கின்ற ஃபவுண்டர் சான்சலர் ஆஃப் வேர்ல்ட் மெம்பர்ஸ் பிஎட் யூனிவர்சிட்டி டாக்டர் ஜிவி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய இந்த கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆனி கமலா லாரன்ஸ் அவர்களே, எனக்கு முன்பு வாக்குரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் சுந்தரம் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் டாக்டர் வேலு ஃபாதர் மிஸ் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற மணிநாதன் அவர்களே, பாண்டியன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் சண்முகம் அவர்களே, சந்தர் அவர்களே, நஞ்சூர் நிலவில் இருக்கின்ற டாக்டர் கோபிநாத் அவர்களே, இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மண்ணின் மைந்தர் கலை அவர்களே, மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே மற்றும் எங்கள் முன்வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.